ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கான இந்த வீடியோவில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கப்பட்ட ஒரு வேலையை பற்றி தான் பார்த்துக்க போகிறோம். இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடியதுலேருந்து தான் இதுக்கான வேகன்ஸை முழுவதும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் குரூப் சி போஸ்ட்டில் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் குரூப் சி போஸ்ட்டு அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் குரூப் சி போஸ்ட்டு மூணுமே குரூப் சி போஸ்ட்டு தான். இந்த மூணுக்கு தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருலையும் வந்து 11 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 33 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கிரேட் பே வந்து எவ்வளோ இருக்குமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மினிமம் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னு வந்து அந்த மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மினிமம் இருந்தது 9300 இந்த ஃபஸ்ட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு. பட் பார்த்திங்க அப்படின்னா இதில் அலவன்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லி நிறைய அலவன்ஸ் வந்து இதில் இருக்கும். அப்படிங்கும்போது சேலரி வந்து மினிமம் வந்து 25,000 30,000 ஃபஸ்ட்டு மந்த் சேலரி இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 34,500 நீங்கள் இது வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் டயத்தில் வந்து வாங்கக்கூடிய பே லெவல் தான். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 60,000 80,000 வரைக்கும் வந்து சேலரி இருக்குது. அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 அண்ட் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகபட்சமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜென்ரல் கேட்டகரியிலும் சரி ஓபிசிலும் சரி இவங்க நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 5% ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்காங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா இப்போ 30 வயசும் இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா 35 வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு 32 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். யார் அப்படின்னா ஜென்ரலும் ஓபிசியும். இதுவே எஸ்சி/எஸ்டி ஆகிங்க அப்படின்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 40 வயசு வரைக்கும் இதுக்கும் அண்ட் இதுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ட்ரல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா மற்றதில் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் 5 இயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் ஏன் இவ்வளோ அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக தெளிவாகவே சொல்லுவேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி கேட்டிருக்காங்க. அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் என்ன டிகிரி தான் கேட்டிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட்டில் கூடுதலாக பார்த்திங்க அப்படின்னா டிகிரி போக டேட்டா என்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000 டெப்ரசனில் நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ணுற தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பொறுத்தவரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் தான். ஒன்லி பார்த்திங்கன்னா 10th மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு கூடுதல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ செக் பண்ணால் தான் தெரிய வரும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான அடுத்த ஃபைனல் அப்ளிகேஷன் டேட்னு பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 5 வரைக்கும் வந்து இதுக்கான டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு சிம்பிளாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கிடைச்சா அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்டெப்பையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் அதை சொல்கிறேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இதை தான் அதுக்கான வெப்சைட்டு டிஎன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி அதுக்கான வெப்சைட் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் தான் அதிலே வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜில் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்டோ வரும். எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். அது மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் கிடைக்கும். அதை வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கும். அந்த 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சலாம். இதில் என்னென்ன கேட்பாங்க அந்த அப்ளிகேஷனில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல உங்களுக்கு 10th மார்க்ஸ் கேட்பாங்களாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேறு என்ன எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கேட்பாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. அண்ட் எஸ்சி/எஸ்டியாக ஓபிசியாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. வேலிடு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ் பண்ணி சொல்லி இதில் ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எம்பிக்குள்ள வந்து அதிகபட்சம் பிடிஎஃப் ஆகிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான குறிப்பு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் ஃபோட்டோ கொடுக்கணும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கில் உங்களோட நேம் அண்டு அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி இது ரெண்டுமே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கும். கவனமாக வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்டு சைனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்போ போல நீங்கள் பிளாக்லேயே ப்ளூ இங்க்லேயே பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலரில் நீங்கள் சைன் பண்ணாலே அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தமிழ்நாட்டில் அனைவருமே அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட குரூப்பில் வந்து யாராவது வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக அமையும். இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப். அண்டும் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறையா பேர் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. பட் வந்து வேலைக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக கிடைக்கிறது அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு 15 விதமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஹாக்கி, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட், கபடி, வாலிபால், செஸ், லான் டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் அண்டு பாடி பில்டிங், ஸ்விம்மிங், அத்லெட்டிக்ஸ், ரெஸ்லிங், வெயிட் லிஃப்டிங் சொல்லி ஒரு 15 கேமிங் கொடுத்துருக்காங்க. இந்த 15 கேமிலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு வேக்கண்டெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 வேக்கனும் பெண்களுக்கு ஒரு 17 வேக்கன்னு சொல்லி டோட்டலாக 33 வைக்கிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினில் வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒரு சில தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்டேட் லெவல்லையோ இல்லைன்னா கண்ட்ரி லெவல்லையோ அண்டு பார்த்திங்க அப்படின்னா நேஷனலோ இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி காம்படிஷனில் நீங்கள் கலந்துருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அண்டு இதில் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் மெடல் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். இல்லை கீலோ இந்தியா யூத் கேம்ஸில் வந்து மெடல் வின்னராக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அண்டு கீலோ இந்தியா விண்டர் கேம்ஸில் இல்லை கீலோ இந்தியா பேரா கேம்ஸ் இதிலலாம் வந்து மெடல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெலாம் வந்து எலிஜிபிள். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா SGFIன்னு சொல்லுவாங்க, அதில் மெடல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இதில் மெடல் வாங்கினவங்க மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிளாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா அது போக செஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் GM அண்ட் இன்டர்நேஷனல் மாஸ்டர் IM அண்ட் இந்த மாதிரி டைட்டில் வந்து நீங்கள் ஒலிம்பியடில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதில் மெடல் வினர் இல்லாமல் பார்ட்டிசிபேஷன் உள்ளவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டி பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்குன்னு சொல்லி ஒரு சில என்னென்ன ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கிறதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸை நீங்கள் வச்சிருந்தா தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பண்ணுவாங்க. எவிடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பாங்கன்னா தெரியும். இந்த ஒரு 5 ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 இந்த ஒரு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து பார்ட்டிசிபேஷனுக்கும் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைனா ஸ்டேட் ஸ்கூல் டீம்ஸில் வந்து நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வாங்கிருக்கீங்க அப்படின்னா இதில் பார்ட்டிசிபேஷன் இருந்தாலுமே இதுக்கு பண்ணலாம். மற்ற எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா மெடல் வின்னர் தான் கண்டிப்பாக அக்செப்டபிள். இந்த சர்டிஃபிகேட்லாம் யார் யார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் வந்து உங்களுக்கு சைன் பண்ணி சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்படி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு தவிர கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனைவருக்கும் வந்து வேலை தருவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது தகவல் உங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இதை போல தகவல் சந்திப்போம். நன்றி.